பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த மன்னாட்டோடே இன்று டெய்லி போட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதிப்பாராக. பிரசங்கி 5வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாக கூறுகிறது: நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள் என்பதாக. உன் நடையை காத்துக்கொள், காட் யுவர் ஸ்டெப்ஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை நாம் தியானிக்கப் போகிறோம். தேவாலயத்திற்கு நாம் செல்வது நம்மை சரிபடுத்துவதற்கும் நல்வழிகளை கற்றுக்கொண்டு கர்த்தருக்கு பயந்து பயபக்திக்குரிய ஜீவியம் செய்வதற்காகவும் காணப்படுகிறது. ஆனால் தேவாலயத்திற்கு வருவதற்கு முன்பாகவே நாம் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று மேற்குறிப்பிட்ட வசனம் கூறுகிறது. நம்முடைய நடைகளை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நடை என்பது நம்முடைய சரியான கிறிஸ்தவ ஜீவியத்தையும் ஒழுக்கமுள்ள வாழ்க்கையும் நன்னடத்தையையும் குறிக்கிறது. இந்நாட்களில் பிரயாணங்களுக்காக ஆயத்தப்படுகிறோம். நேர்காணலுக்காகவும் திருமணங்களுக்காகவும் படிப்புகளுக்காகவும் கூட நாம் ஆயத்தப்படுத்துவதுண்டு. ஆனால் கர்த்தருடைய சமூகத்திற்கு வருவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவதில்லை. பொழுதுபோக்கு இடங்களுக்கு கடந்து செல்வது போல நிர்வசாரத்தோடு செல்கிறோம். அஜாக்கிரதையாக செல்கிறோம். சரியான நேரங்களில் கடந்து செல்வதில்லை. ஆகையால் கர்த்தருடைய நாமம் கனவீனப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவாலயத்திற்கு நாம் வந்து ஆராதிப்பதற்கு முன்பாகவே நம்முடைய வீடுகளிலிருந்தே ஆராதனையும் ஆயத்தமும் நம்மில் துவங்குகிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். மூடர் பலியிடுவதைப் போல பலியிடாமலும் துணிகரமான வார்த்தைகளை பேசாமலும் கர்த்தருடைய ஜனங்கள் காணப்பட வேண்டும். ஜெபிக்கும்படிக்கு ஆயக்காரனும் பரிசேயனும் தேவாலயத்திற்கு சென்றார்கள். பரிசேயன் அநேக மேட்டின்மையின் வார்த்தைகளை கூறி ஜெபித்தான். ஆனால் ஆயக்காரன் பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று சுருக்கமாக ஜெபித்தான். ஆயக்காரனே நீதிமானாய் தேவனுடைய சமூகத்திலிருந்து கடந்து சென்றான். இன்று கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாதபடி துணிகரமான வார்த்தைகளையும் பாவங்களையும் ஆலயத்தில் செய்கிறவர்கள் திரளாய் உண்டு. அரசியல் செய்கிறவர்களும் உண்டு. பரிசுத்த ஸ்தலத்தில் அசுத்தங்கள் காணப்படுகிறது. ஆண்டவர் ஆலயத்திற்குள் காணப்படுவதற்கு பதிலாக லவோதிக்கேயா சபையைப் போல வாசலில் நின்று தட்டுகிறவராக காணப்படுகிறார். கர்த்தருடைய ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும். ஆலயத்திற்கு கடந்து செல்வதின் பிரதான நோக்கம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதற்கு செவி கொடுக்கவும் கீழ்ப்படையவும் என்பதை மறந்துவிடாதிருங்கள். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். கர்த்தருடைய வார்த்தை பேதையை ஞானியாக்கும், அது நம்மை பாக்கியவான்களாக மாற்றும். ஆகையால் தேவனுடைய வார்த்தையை வாஞ்சையோடு கேட்பதற்கு ஆலயத்திற்கு கடந்து செல்லுங்கள். நீங்கள் கேட்டு கீழ்ப்படையும் போது நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மன்னாட்டுடை என்ற டெய்லி போட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் தேவாலயத்திற்கு கடந்து செல்லும் பொழுது அவர்களுடைய நடைகளை காத்து கொள்ள கர்த்தர் தாமே உதவி செய்வீராக. ஆண்டவரே, சபைக்கு போகும் பொழுதே ஆராதிக்க ஒவ்வொருவரும் தொடங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனை, சரியான நேரத்திற்கு கடந்து சென்று உம்மை கனப்படுத்த ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தாமே உதவி செய்வீராக. இன்றைய நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். போக்கிலும் மரத்திலும் உடனிருப்பீராக. கண்ணின் மணி போல பாதுகாத்தருளும். ஒவ்வொருவரையும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.